இதுனா இதெல்லாம் அன்பின் அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கோம். ஓகே அன்புகளே, போன கடந்த வீடியோவில் ஒரு கோழி வச்சிருந்த அனுபவத்தை சொன்னேன். அந்த கோழி என் மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருந்துச்சு. நான் வேலையிலேருந்து நைட்டு 10-11 மணிக்கு வரும்போது இது தூங்கி நின்ற கோழி எழுந்து ஒரு ட்ரம் மேலே உயரமாக ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு ட்ரம் இருக்கும், அது மேலே உட்காந்து தூங்கின்னு இருக்கும். நான் வேலையிலேருந்து வந்த உடனே அந்த நல்லா தூங்கி நிற்கிற இந்த கோழி என்னை சந்திக்கிறதுக்காக அந்த ட்ரம்மு மேலேருந்து கீழே ஜபக்குன்னு குச்சிட்டு வந்து என்னை சந்திச்சுட்டு போய் படுத்துக்கோ அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொன்னேன்ல. ஒரு பூனை அனுபவத்தை சொல்லட்டுமா? பூனைகள் வேறு ரொம்ப பாசம், ரொம்ப வேஷம். இந்த நாய் வைக்கிறது அது நன்றி உள்ள பிராணின்னு சொல்லலாம். இந்த பூனைக்கதை நம்மக்கிட்ட இருக்கிற வரலையும் தான் அது நம்மக்கிட்ட கொலாவின்னு இருக்கும். அப்புறம் வேறு எங்கன்னா நம்மளை விட்டு பக்கத்து வீட்டில் அங்கே போய்ட்டு ஒரு சந்திச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடும். ஆனால் நாய் அப்படி இல்லை. நாய் கூடவே இருந்து நம்ம கூட இருக்கோம். நாய் கதை வேறு அப்புறமா சொல்கிறேன். இப்போ அந்த பூனை கதையை சொல்கிறேன். அந்த பூனை சின்னத்துலேருந்து எங்கக்கிட்ட வளர்ந்த பூனை. எங்கள் மேலே ரொம்ப உயிர். எங்கள் வீட்டில் எனக்கு குழந்தைங்க இல்லை. அப்போது கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகிப்போச்சு. அதுவரை எங்களுக்கு குழந்தை செல்வமே கடவுள் எங்களுக்கு காட்டல. எனக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு. நான் தெரியாது சொல்லிட்டேன் குழந்தை இல்லைன்னு. எனக்கு கடவுள் ஒரு குழந்தை கொடுத்துருந்தாரு. அதுதான் என்னுடைய மனைவி. அதுக்கு முன்னே அம்மா தாங்க. அவங்க கதையாக வேறு. மனைவி ஒன்றும் இல்லை. நேற்று வந்தவங்க மனைவி, என்னை பெற்றெடுத்தவங்க என்னுடைய தாய். அவங்க கதை இதிலலாம் கலக்கக்கூடாது. அவங்க ஸ்பெஷல் தான். ஓகே, எனக்கு இருந்தது ஒரே ஒரு குழந்தை, என்னுடைய மனைவி. 13 வருஷமாக எங்களுக்கு குழந்தையே இல்லை. அந்த கதையை வேணால் அப்புறமா சொல்கிறேன். அப்போது இந்த ரொம்ப நாளாக எங்ககிட்ட ஒரு பூனை இருந்துச்சு. ரொம்ப அன்பாக இருக்கும். எங்களுடைய அன்பெல்லாம் அதுக்கிட்ட தான் நாங்கள் காட்டணும். வேறு யாருக்கிட்டனா காட்டினா அது போய் கீறிடும், ஏதாவது பண்ணிடும், அட்டாக் பண்ணிடும். அந்த மாதிரி வெறி பிடிச்சிக்கும். நல்லா இருக்கும். நாங்கள் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது, கொஞ்சம் கூடாது. அப்படி இருக்கும்போது கடவுள் எங்களுக்கு முதல் குழந்தைய கொடுத்தாரு. தெய்வ குழந்தை. தெய்வமே எங்களுக்கு குழந்தை வந்துச்சு. அந்த கதை வேறு சொல்கிறேன் அப்புறம். அப்படி இந்த குழந்தை பிறந்து நல்லா வளர்ந்து பெருசாலாம் ஆச்சு. ஒரு 3-4 வயசு வரலையும், 2-4 வயசு வரலையும் அது நல்லா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ இந்த பூனை இருந்துச்சு இல்லையா, அப்போ நான் வீட்டில் சைக்கிள் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக. அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன், டிவிஎஸ் 50 அப்படின்ட்டு எக்ஸல் ஒரு வண்டி, அழகான வண்டி, சின்ன வண்டி. அதில் நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இது எனக்காக காத்துன்னு இருக்கும். எங்கெல்லாம் வீட்டில் இருக்கோம், அதனுடைய கவனம் காதெல்லாம் என்னுடைய ஸ்கூட்டர் மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு வேலை முடிச்சுட்டு 3 மணிக்கு அப்படி வருவேன். இது ரெடியாக எங்கேயோ இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் அங்கேருந்து வந்து அது மெயின் ரோட்டில் வந்து இந்த கிராஸ் ரோடு, என்னுடைய வீட்டு எதிரில் இருக்கிற ரோட்டில் நான் டேர்ன் ஆகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 5-6 வீடுங்க இருக்கும். அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே இது அந்த என்னுடைய சவுண்டு கேட்டுட்டு ஒரே ஓட்டம் இந்த பக்கம் அந்த பக்கம் குச்சி நான் வீட்டுக்கு 2-3 வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அங்கேருந்து ஒடியாந்து ஒரே ஜம்ப். அது வரும்போது அது மேலே எங்கள் மேலே ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு நிற்குவேன். இது ஒரே ஜம்ப் ஆகிட்டு இந்த கால் வைக்கிறவங்க அந்த
பெட்டுக்கு ஸ்கூட்டர் எடுத்து பெட்டு காலை வச்சு அது அது மேலே எகிரி அது மேலே உட்காந்துக்கும். அது மேலே ஏறி உட்காந்துக்குன்னு ரெடியாக நின்றுக்கும். அப்போ நான் அதை ஓட்டி வீட்டில் இறக்குவேன். வீட்டில் வந்த உடனே என்னுடைய குழந்தை காத்துனுக்கும், அப்பா எப்போ டேடி எப்போ வருவாருன்னு. அது வந்த உடனே இது அங்கே உட்காந்துருக்கும். வீட்டில் ஸ்டாப் பண்ணோன்னா கீழே இறங்காது. இது டேடின்ட்டு உடனே அந்த ஸ்கூட்டர் பிடிச்சி நின்றாக்கா அதை பயங்காட்டும். பயங்க மட்டும் இல்லை, அது பிடிச்சி கீறிடும். நீ என்ன இங்கே வர்றது, எங்கள் அப்பா இவர் பூனை இவர்கிட்ட நீ நான் என் ஸ்கூட்டரில் வர்றதுன்ட்டு அதை உடனே பண்ணோம். வீட்டில் எங்கள் அம்மா பயப்படுவாங்க. ராஜா இது கட்சிட போகுது ராஜா, இது எப்படி கட்சிட போகுது, குழந்தை கட்சிட போகுது ராஜா. இல்லைம்மா கீழே இறங்குனாக்கா சொல்ல இறங்காது. ஒன்று விட்டாக்கா அப்புறம் ஒரே ஜம்ப் பண்ணி ஓடும். அப்புறம் என்னுடைய குழந்தை அங்கே நிற்கும். நான் ஒரு கை பிடிச்சிட்டு அது மேலே நிற்க வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். பாருங்கள், அந்த பூனை தினம் இதே வேலை தான். நான் அங்கேருந்து வர்ற வரையிலும் காத்துன்ட்டு அங்கே ஒரு 4-5 வீட்டுக்கு அல்லாண்டு வரும்போது அந்த சத்தத்தை கேட்டுட்டு இங்கேருந்து ஒரே ஓட்டம். எத்தனை நாய்களாக அட்டாக் பண்ணோம். எந்த நாய்க்கும் பயப்படாது. எல்லாத்துக்கும் ஏமாற்றிட்டு உடையாந்து என் ஸ்கூட்டர் மேலே அங்கேருந்து ஒரு ரவுண்டு நேராக வீட்டு வரலையே ஏறும். அப்புறம் சரி வீட்டாண்ட வந்துட்டு கூட சில சமயத்தில் அது சின்ன ரவுண்டு அங்கே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு கீழே இறக்கி விடுவேன். அப்போது அது இறங்காது. என்னுடைய குழந்தை டாடின்ட்டு மேலே ஏறி பார்க்கும். இது அந்த ஸ்கூட்டரை டச் பண்ண விடாது. ஸ்கூட்டரை டச் பண்ண புஷ்ன்ட்டு எகிரியத்துக்கு ட்ராமா ஆக்டிங் இல்லை, மெய்யாலுமே அது எகிரி கச்சிடான் குழந்தைய. அந்த மாதிரி இருந்துக்குன்னு அதுக்கு நான் தான் அதுக்கு அப்படின்னு கொஞ்ச நாளாக ஓடிச்சு. அது போனது பாசம். வீட்டு அனிமல்களுக்கு ரொம்ப பாசம். ஓகே, மற்றதை பற்றி அடுத்து பேசலாம். வணக்கம்.